வெல்கம் பேக் டு யாஜரா வீட்டில் ஆன்மீக சேனல். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி. எல்லாருக்கும் விநாயகர் நாளே பிடிக்கும். நான் இன்னைக்கு விநாயகர் கோலம் போட்டேன். நல்லா இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. விநாயகர் கோலமும் போட்டாச்சு. பூஜை ரூம்ல போய் விநாயகருக்கு பூஜை பண்ணுவோம். விநாயகர் பெருமானே நம்ம எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பார்னு நம்பி தான் அவரை எல்லா இடத்துலையும் வைத்திருப்போம். இந்த விநாயகர் சிலை பிள்ளையார்பட்டி கோவில் கடையில் வாங்கினேன். இது பிளாஸ்டர் பாரிஸ், அதனால இந்த திருவுருவ சிலைக்கு அபிஷேகம் பண்ண முடியாது. விநாயகர் பெருமானை பார்த்தாலே நம்ம மனசுக்கு ஒரே சந்தோஷம். அவர் எவ்வளவு அழகா இருப்பார். ஒரு தும்பிக்கை, 2 கை, பெரிய தும்பு, பார்க்கவே அழகா இருக்கும். இன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகம் பண்ண போறேன். விநாயகர் பெருமானை வழிபட நிறைய வழிகள் இருக்கு. நம்ம வீட்டில் இருந்தே பூஜை செய்யலாம், கோவிலுக்கு போய் செய்யலாம். ஒருவர் நல்ல எண்ணத்தோடு விநாயகர் பெருமானின் மந்திரத்தை மனதில் ஜெபிக்கலாம். விநாயகர் பெருமானின் திருவுருவ சிலையோ திருவுருவ படமோ அவசியம் இல்லை. பெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாள் சங்கடகர சதுர்த்தி. சதுர்த்தி திதினாலே வளர்பிறை தேய்பிறை என மாதத்திற்கு 2 முறை வரும். சாதாரணமா சங்கடகர சதுர்த்தி தேய்பிறையில் வரும் சதுர்த்தியை தான் சங்கடகரத்தின்னு சொல்லுவாங்க. அது என்ன மகா சங்கடகர சதுர்த்தினா, பிள்ளையார் சதுர்த்தி ஆவணி மாதத்தில் வரும். அதாவது பிள்ளையார் சதுர்த்திக்கு முன்பு வர தேய்பிறை சதுர்த்தி தான் மகா சங்கடகர சதுர்த்தின்னு. வருஷத்துல 12 சதுர்த்தி வரும். ஒரு சங்கடகர சதுர்த்தியில கூட வழிபாடு பண்ணாதவங்க கூட இந்த மகா சங்கடகர சதுர்த்தியில வழிபாடு பண்ணலாம். கடவுளுக்கு அபிஷேகம் பண்றோம்னா இறைவன் படைத்தது அனைத்துமே நமக்கு தான். அவர் படைத்த பொருட்களை இறைவனுக்கு திரும்ப அவரிடமே நன்றி செலுத்தும் விதமாகத்தான் இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். பொதுவா விநாயகருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணுவாங்க. நல்லெண்ணெய் அபிஷேகம் ஏன் பண்றாங்கன்னா மனதில் தூய்மையான எண்ணங்களும் பக்தியும் உண்டாகுமா. தண்ணீரால் அபிஷேகம் செய்தால் மனசாந்தி ஏற்படும். பஞ்சாபிர்த அபிஷேகம் செய்தால் அனைத்து செல்வங்களும் தீர்க்காயிலும் கிடைக்குமா. பால் அபிஷேகம் செய்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆயுள் விருத்தியும் கிடைக்கும், தோஷங்களும் நீங்கும். மஞ்சள் பொடி அபிஷேகம் செய்தால் ராஜவசியம் உண்டாகுமா. தயிர் அபிஷேகம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இளநீர் அபிஷேகத்துக்கு கஷ்டங்கள் நீங்கிற சக்தி உண்டு. சந்தன அபிஷேகம் செய்தால் உடல் குளிர்ச்சி பெறும், மனதிற்கு அமைதி கிடைக்கும், செல்வங்களும் பெருகுமா. சொர்ண அபிஷேகம் நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும், நினைத்த நல்ல காரியங்கள் அனைத்தும் இனிதே நடக்கும். விநாயகர் தேன் அபிஷேக பிரியர். தேன் அபிஷேகம் விநாயகர் பெருமானுக்கு செய்வது சிறப்பு. பச்சரிசி மாவினால் அபிஷேகம் செய்தால் கடன் பிரச்சனை தீருமா. கரும்புச்சாறினால் அபிஷேகம் செய்தால் இழந்த செல்வத்தை மீட்டு தருமா. பழச்சாற்றினால் அபிஷேகம் செய்தால் 16 வகை ஐஸ்வர்யங்களையும் பெற்று தருவோம். இப்படி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு. எல்லா அபிஷேகமும் நம்ம வீட்டுல செய்ய முடியாது. நம்ம வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு அபிஷேகம் பண்ணாலே போதும், விநாயகர் பெருமான் ஏற்றுக்கொள்வார். சதுர்த்தி விரதம் எப்படி இருக்கணும்னா அதிகாலையில எழுந்து பூஜை அறையில உள்ள விநாயகரை அலங்கரிச்சு அருகும்புல் சாத்தி விளக்கேற்றி வந்தாலே சிலை இருந்தா மட்டுமே அபிஷேகம் கட்டாயம் பண்ணணும். வீட்டில் திருவுருவ சிலை இல்ல, போட்டோ கட்டாயம் எல்லார் வீட்லயும் இருக்கும். அந்த போட்டோவை அலங்கரித்து அருகும்புல் சாத்தி விளக்கேற்றி வந்தாலே போதும், நம்ம சதுர்த்தி விரதத்தை கடைபிடிக்கலாம். எப்போதும் போல எல்லா திருவுருவ சிலைக்கும் ஒரே மாதிரி தான் அபிஷேகம். நான் எப்போதுமே சிலை வழிபாடு தான். அந்த திருவுருவ சிலைக்கு அபிஷேகம் பண்ண ஒரு வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகும். உண்மையை சொல்லணும்னா ஆத்ம திருப்தி கிடைக்கும். முடிச்சாச்சு, அதனால விநாயகர் பெருமானுக்கு அலங்காரம் பண்ண போறேன். விநாயகர் பெருமானை அழகுபடுத்த வேண்டியதுதான். அனைத்து தெய்வங்களுக்கும் பூஜை பண்ணும்போது என்னை காப்பாற்றியதற்கு நன்றி, இவ்வளவு நாள் அருள் செய்ததற்கு நன்றி, என் எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றியதற்கு நன்றி. எல்லா தெய்வத்திற்கும் பூஜை செய்யும் போது நமக்கு கிடைத்த அனைத்திற்கும் நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். பூஜை செய்ய அனுபவித்த விநாயகர் பெருமானுக்கு நன்றின்னு சொல்லணும். நான் அடிக்கடி உபயோகப்படுத்தும் வார்த்தை நன்றி தான். தெய்வத்திட்ட கும்பிடும் போதுலயும் சரி, மனிதர்கள்ட்ட பேசும்போது நேரடியா சொல்ல மாட்டேன், மனிதர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அலங்கரிக்கும் போது அழகான மலர்களால் உன்னை அலங்கரிக்கிறேன், உமக்கு பிடித்த பழங்களால் உம்மை நைவேத்தியம் செய்கிறேன். தீபம் ஏற்றும் போது நீ எப்போதும் ஒளிரணும் சொல்லணும். என் வாழ்க்கையில் நான் அனைத்து துறைகளிலும் வெற்றி தா, எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தா, குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை தா அப்படின்னு மனதார விநாயகர் பெருமானை வணங்கலாம். உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனதார விநாயகர் பெருமான்கிட்ட வேண்டி. நான் சின்ன வயசுல இருந்து விநாயகர் பகவானை ரொம்ப நம்ப. ஒரு மேல எனக்கு எவ்வளவு பிரியமோ, ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா அவர் என்னை தண்டிப்பார்னு பயப்படுவேன். எல்லா கஷ்டங்களையும் போக்கி நமக்கு நல்லது செய்வார். கணபதிக்கு ஆள் உயர மாலை கூட வேண்டாம், ஒரு கைப்பிடி அருகம்புல் இருந்தாலே போதும். அருகம்புல்ல பிள்ளையார் புல்னு தான் சொல்லுவாங்க. அருகம்புல்ல பத்தி ஏற்கனவே நான் ஒரு வீடியோல பதிவு பண்ணி ஏன் விநாயகருக்கு அருகம்புல் பிடிக்கும் என்று சிம்பிளா சொல்லிடுறேன். தேவர்களை காப்பாத்த எண்ணி வெப்பத்தை உமிழ்ந்த அசுரனை விநாயகர் பெருமான் முழுங்கி விட்டார். இதனால் வெப்பமான விநாயகரை குளிர்விக்க சப்த ரிஷிகள் அனைவரும் ஒரு கைப்பிடி அருகம்புல்லை விநாயகரின் மேல் வைத்தனர். உடனே விநாயகரின் உடல் குளிர்ந்து விட்டது. அதனால் அருகம்புல்லை சாற்றினால் வேண்டிய வரங்களை தருவேன். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஒரு கைப்பிடி அருகம்புல்லை எடுத்து விநாயகர் பெருமான்ட்டு வைத்து வணங்கினாலே போதுமானது. உங்கள் பிரச்சனையை உடனே சரி செய்வார். பிரியமாக என் மனதில் இருக்கும் பிள்ளையாரே, பிரேமையோடு நான் அழைக்கிறேன் பிள்ளையாரே, பின்னமின்றி முழுமையாக முடிக்க அருளும் பிள்ளையாரே, பின்னே வரும் பக்தர்களை காக்கும் பிள்ளையாரே, பிசகு செய்தால் மன்னித்து அருளும் பிள்ளையாரே, பிடித்த பக்தனாக உனக்கு இருக்கிறேன் பிள்ளையாரே, பிரிக்க முடியாது என்னை உன்னிடமிருந்து பிள்ளையாரே,
பிடிவாதம் செய்யாமல் உன் பாதம் அருள்வாய் பிள்ளையாரே. பிள்ளையாரே, நீ நினைத்ததை கொடுப்பவன் முடிப்பவன். இப்படி உங்களுக்கு தெரிந்த நாமத்தை, மந்திரங்களை எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். இப்படி எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல, ஓம் கணபதியே நமக இப்படின்னு இதை 108 தடவை சொன்னாலே போதும். விநாயகர் பெருமானுக்கு உகந்த நிறம் வெள்ளை. வெள்ளை நிற ஆடை அணிந்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு. விநாயகருக்கு பிடித்த பழங்கள் கொண்டு நெய்வேத்தியம். இந்த மாதிரி நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து விநாயகர் பெருமானை வழிபட்டால் நம் வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷம் செழிப்பும். நம்ம வீட்டில் அதாவது வாழ்க்கையில எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் நீங்கி தடைகள் விலகுவதற்கும் முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானை வழிபட்டாலே போதும். காலையில் சுத்தமாக குளித்துவிட்டு வீட்டில் உள்ள விநாயகர் சிலைக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம் பொட்டு வைத்து ஒரு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ விளக்கேற்றி அந்த விளக்கு திரியோட வெட்டி வேரையும் சேர்க்கலாம். பிறகு ஏதாவது ஒரு வேண்டுதலை மட்டும் முன்வைத்து விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல்லினை சாற்றலாம். பொதுவாக விநாயகர் பெருமான் வினைகள், தடைகள் அனைத்தையும் நீக்கி மகிழ்ச்சினை தரக்கூடியவர். அதுபோல வெட்டிவேர் எதிர்மறை ஆற்றலை அளிக்கும் சக்தி கொண்டது. விநாயகர் பெருமான் அமைதியாக நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கும் கடவுளாக இருக்கிறார். விநாயகரை வணங்கி வந்தாலே ஆன்மாவை தூய்மைப்படுத்துவார். முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானை வணங்கினாலே அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் செய்துட்டு லைக், கமெண்ட், ஷேர் செய்யுங்க. அடுத்த ஆன்மீக பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.